துளசி கத்துனது நான் என் காதுல கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அவ பட்ட பாடு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஹாஸ்பிட்டல்லே அதே மாதிரிதான். டாக்டரே கைவிட்டதுக்கு அப்புறம் துளசி என் நெஞ்ச அழுத்தி அழுத்தி பேசி பேசிதான் என் உயிரையை மீட்டு கொண்டு வந்தா. துளசி மட்டும் இல்லன்னா நான் செத்தே போயிருப்பேன். துளசியும் அவ சித்தியையும் என்ன பார்க்க விடாம யார் தடுத்தது? அத்த, அவங்க 2 பேர் தான் அங்க வந்தாங்க, வேற யாரும் கூட வரல. அத்த, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. ஜனனி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து துளசியும் அவ சித்தியும் அனுப்புனது யாரு? என்ன பார்க்கணும்னு சொல்லியும் என்ன பார்க்க விடாம அனுப்புனது யாரு? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நானும் பேசக்கூடாதுன்னு இருக்கேன், என்ன பேச வைக்கிறீங்களா? அவளை என்ன பார்க்க விடாம திருப்பி அனுப்ப உங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வந்துச்சு? என்னத்த சொல்றது? புதுசா வந்ததும் இவளுங்களோட சேர்ந்துக்குச்சு போல இருக்கு. இவளுங்க திருந்த மாட்டாளுங்க. துளசி, ஹாஸ்பிட்டல்ல என்ன பார்க்காம நீ ஏன் வீட்டுக்கு வந்த? ஒரு மாதிரி மயக்கமா இருந்தது, நீங்க சரியாயிட்டீங்கன்னு சொன்னாங்கம்மா, அதான். கேட்டீங்களா? இதுதான் துளசி. துளசி, எனக்கு நீதான் ஆரத்தி எடுக்கணும். ஆனா ஆமாமா, அதுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். அத்தை, நான் வேணா எடுக்கவா? வேண்டாம் துளசி, சொல்றேன்ல, நீ ஆரத்தி எடு. எடும்மா. போ, போய் வெளியில கூட்டிட்டு வா. டேய், அந்த விளக்கெல்லாம் இருக்கட்டும். இத பாரு, முதல்ல எல்லாரையும் கூட்டு போ. பாக்க பாக்க பத்திட்டு வருது. எல்லாரும் போங்க. ஏய் நில்லு. அங்கிள் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்ட, இப்போ ஹாப்பியா? பக்காவா ஸ்கெட்ச் போட்டு எல்லா வேலையும் செய்யறாளே. ஆன்ட்டிக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தது உண்மையா இல்ல நீதான் ஏதாவது பண்ணிட்டு காப்பாத்துற மாதிரி நடிச்சு நல்ல பேர் வாங்கிட்டியா? ஒன்று கொடுத்தாலும் அம்பளைய நல்லா கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? அதான் அந்த குண்டு பயலுக்கு கண்ணத்தில் ஒன்று கொடுத்தாரு, அதை சொன்னேன்.
எனக்கு அப்படியே சிரிப்பு வந்துருச்சு. அவங்க முன்னாடி சிரிக்கக்கூடாதுன்னு கட்டுப்படுத்திக்கிட்டேன். அடுத்தவங்கள அடிக்கிறது உங்களுக்கு சிரிப்பா? துளசி 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 ஐயா கூப்பிடுறாரு. ஏன் என்ன ஆச்சு? அம்மாக்கு எதுவும் இல்லைல்ல, நல்லா இருக்காங்கல்ல? அதுக்கு நீதாம்மா காரணம். நீ மட்டும் இல்லைன்னா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கடவுள் மாதிரி நீதான் ஐயா விசாரிச்சு காப்பாத்திருக்கு. என்னங்க ஐயா, இதெல்லாம் என்னோட கடமை. விசாலட்சியம்மோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாங்கயா நடக்கும். துளசி நீ நல்லா இருப்பமா துளசி, நல்லா இருக்கணும். இப்படி நல்லா இருப்பேன்னு கேட்டாத. உனக்கு பிடிச்ச சிவாவை உங்ககிட்ட இருந்து பிடிக்கிட்டு நல்லா இருக்கணும்னு சொன்னா எப்படி நல்லா இருப்பேன்னு மட்டும் என்கிட்ட கேட்டாத. அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஆனா நீ நல்லா இருக்கணுங்கிற ஆசை இருக்கு. அந்த கடவுள் தான் ஒரு வழி காட்டணும். வா.